வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான மஞ்சள் இலை அடை. ஒரு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் படைச்சிட்டு அந்த இலையை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பச்சையாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் எடுத்து ரெடி பண்ணிக்கணும். இதில் மஞ்சள்லாம் இருக்கும். அந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மஞ்சக்கிழங்கு. அதில் இடம் இருக்கிறவங்க நிலத்துல அப்படியே எடுத்து வச்சிங்கனாலும் அப்படியே மறுபடியும் நல்லா துளுத்து வந்துடும். இல்லை தொட்டியில் வைக்கிறவங்களும் வைக்கலாம். நான் இப்போ பாதி எடுத்துருவேன். கொஞ்சோண்டு கடைசியாக இருக்கிறத ஒரு சின்ன பீஸ் நான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கணும். அதுதான் அளவும் நம்மளுக்கு. அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துட்டேன். அதே அரை மூடி வெல்லம் ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கணும். ஒரு 3 பீஸு ஏலக்காய் அதையும் பொடி பண்ணி அதோடு சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடும். அது ஓரமாக வச்சுருங்க. 2 கப்பு அரிசி மாவு. இது நம்ம தேங்காய் துருவிட்டு அந்த மூடி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 3.5 கப்பு அந்த தேங்காய் மூடியோடைய அளந்து ஊற்றிக்கங்க. 3.5 கப்பு தண்ணி. ஒரு டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. மாவு போட்டு கொஞ்சம் நல்லா கலருங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சேர்ந்து வந்துடும். நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி கலக்கி எடுப்போம் அதே மாதிரி தான், அந்த பதம் தான். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துக்கும் மாவு. இப்போ நல்லா கெட்டியாக வரும். நல்லா சேர்ந்து கலந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ரெடி பண்ணிக்கலாம். சூட்டோடு அதுலேயே அந்த செட்டிலே இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு கை சுடும். அதனால் தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில். ஒரு தட்டை திருப்பி போட்டு இந்த இலையை நல்லா, ஒரு இலை பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்கும். 2 சைடும் கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. தண்டு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கார்னர்லேயும் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் வச்சு நம்ம மடக்க போகிறோம். ஒரு இலை பெருசாக இருக்கும், ஒரு இலை சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு இலை அடை செய்ய முடியும். இப்போ இதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு மாவு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இலையில் வர மாதிரி நல்லா எடுத்து தட்டிக்கங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் செய்திங்கன்னா நல்லா வரும். ஆனால் அது கொஞ்சம் சுட சுட இருக்கும் போதே செய்யணும். இப்போ இதோட இந்த இலையில் ஃபுல்லாக வரா மாதிரி இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் தட்டிக்கங்க. இந்த மஞ்சள் இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதனுடைய இலையில் இருக்கிற அதில் சத்து எல்லாமே அந்த மாவில் இறங்கி வெந்ததுக்கப்புறம் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம தட்டியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ணத்தை வச்சுடுங்க. அதில் ஒரு சைடாக வைங்க. ஒரு சைடாக வச்சுட்டு இப்போ நல்லா மடக்கிடணும். நம்ம இந்த மாதிரி நல்லா மடக்கிட்டு இப்போ எடுத்து பாருங்கள். ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று பாருங்கள், கொழுக்கட்டை மாதிரியே மடங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மடித்து ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா இலையுமே அந்த மாதிரி. நான் கொஞ்சம் இந்த மஞ்சள் சீசன் எங்கே கிடைச்சாலுமே நிறைய வாங்குவேன் நான். ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இலை வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் நான் நிறைய மஞ்சள் வாங்கினேன். சாமிக்கு வச்சுட்டு பாக்கி நம்மளுக்கு
மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லா கழுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா, அதை நான் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதை சீவி நம்ம அந்த மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இலை ஃபுல்லாக மடக்கி இப்படி வச்சுருங்க. அப்போ தான் வெளியில் வராது. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இட்லி பானையில் நம்ம தண்ணி ஊற்றி எப்படி நம்ம இட்லி வேக வச்சு எடுப்போம், அதே மாதிரி தான் இது. இந்த மாதிரி ஒரு சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு தட்டில், இட்லி தட்டில் இந்த மாதிரி மேலே அடுக்கி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு மூடி போட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். வீடு முழுக்க கமன்னு ஒரே வாசனை, மஞ்சள் வாசனை, அருமையான வாசனை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக எடுங்க. ரொம்ப சுட எடுக்கும்போது அது இலை ஒன்றோட ஒன்று வெளியில் வந்துடும். அதனால் பார்த்து பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இலை அடை சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்தது. இந்த இலையில எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அது மஞ்சள் கலரில் இருந்தது. இந்த இலையில இருக்கிற ஃபுல்லாக அந்த மஞ்சள் எல்லாமே அதில் ஒரு ஒயிட்டாக இல்லாமல் மஞ்சளாக இருந்தது. அருமையாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இலை எப்போயாவது கிடச்சிதுன்னா இது மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.